தன்னை பாருங்கள், தனக்குள் தேடுங்கள், வாருங்கள் ஆன்மீகத்தை நாடி ஒரு பயணம் செல்வோம். யோகத்தை பற்றி சிறிது பேசுவோம். வெளியில் யாக குண்டங்களை அமர்த்து மற்றும் 4 பிராமணர்கள் அமர்ந்து அங்கே சமித்துக்கள், திரவியங்கள் என்னும் நெய், பொரி, அவல், கடலை இவையெல்லாம் போட்டு அங்கே மூலிகையை போட்டு தீ வளர்த்து வெளியில் அத்தீயை வளர்ப்பது யாகம் என்று வேதம் ஓதி யாகம் வளர்ப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். அந்த தீயினுடைய புகை வெளியில் சென்று நல்லதை கொடுக்கும். அதுவே அங்கே பயனாக இருக்கின்றது. வேறொரு பயனும் அங்கே நாம் காண முடியாது. என்றால் மனிதருக்குள்ளேயே யோகத்தீ என்று ஒன்று உண்டு. அத்தீயை வெளியில் நாம் விரையாமாக்கி கொண்டிருக்கின்றோம். எப்படி என்றால், உங்களுக்கு பிரதான பொருளாக விளங்குகின்ற ஜீவன் என்னும் உயிர் அது புலன்கள் வழியாக வெளியில் சென்று விரயமாவதை நாம் கண்டுணர்வோம். அப்படி விரயமாவதை எப்படி தடுத்து நிறுத்தி யோகத்திற்கு செல்கின்றனர் அப்படி என்று பார்க்கும் முன் சில உடலின் தன்மையை நாம் பேசுவோம். உடலில் பல வகையான நோய்கள் வருகின்றன. அந்த நோயை தடுத்து நிறுத்தி மறுபடியும் நோய்கள் வராமல் இருப்பதற்கு நாம் முயல வேண்டும். அதற்கு உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்ற பெரியவர் வார்த்தைக்கு இணங்க உடலை எப்படி வளர்ப்பது, உயிரை எப்படி வளர்ப்பது என்று சிறிது காண்போம். வாதம், பித்தம், சிலத்வம் என்ற 3 நாடிகள் உடலிலே அமையப்பெற்றிருக்கின்றன. அப்ப வாதம், பித்தம், சிலத்மத்தில் ஒன்று நீராகவும், ஒன்று காற்றாகவும், ஒன்று வெப்பமாகவும் உடலில் அமையப்பெற்றிருக்கின்றது. அப்படி இருக்க அங்கே வெப்பத்தால் மயக்கமும் மற்றும் தோல் நோய்களும் உள் உஷ்ணங்களும் உண்டாகி மனிதனை ஆட்கொண்டு வியாதி என்னும் ஒரு தன்மையை உருவாக்குகின்றன. அதே போலவே நீரும் சளிபிடித்து தலைகணம், நெஞ்சிப்பாரம், உடல் சோர்வு, கைகால் முறிவு மற்றும் சுரம் என்ற அடிப்படையில் அது அபிவிருத்தியாகி பெரிய நோய்கள் எல்லாம் உண்டாகி அதுவும் அப்படி செய்து மறையும். வெப்பத்தாலும் நீராலும் இப்படி வரும் பொழுது அடுத்து காற்று என்னும் தன்மையை பாருங்கள். காற்றில் மாசுபடிஞ்சு அந்த காற்றில் சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது கேஸ்டபிள் உருவாகி அங்கே பல வியாதிகளை உடலுக்குள் பரவச் செய்யும். இந்த அடிப்படையை அறிய வேணும். மனிதர்கள் முக்கியமாக வாழ்வது பெரிதல்ல, நோயை எப்படி தடுக்க வேண்டும், இனி நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அப்படி என்றால் உடலை எப்படி வளர்க்க வேண்டும், உயிரை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். இங்கே பாருங்கள், நம் உண்ணும் உணவில் இருந்து உயிராற்றல்கள் உருவாகின்றன. அந்த ஆற்றல்களை பயன்படுத்தி நாம் வேலைக்கு செல்கின்றோம் மற்றும் அநேக செயல்பாடுகளை எல்லாம் இந்த ஆற்றல்களை பயன்படுத்தி நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அவைகளில் முக்கியமாக இந்த ஆற்றலை நமக்குள் யோகமாக மாற்றுவது எப்படி என்று சிறிது கவனிக்க வேண்டும். குண்டலி என்னும் மெய்பொருள் அப்படி என்றால் என்ன என்று பார்ப்போம். குண்டலி என்பது உயிர் கூடி நிறைந்திருக்கும் இடமாகும். அந்த உயிரை வைத்துக் கொண்டுதான் நம்மளுடைய வாழ்க்கை வளமாக்கி குழந்தை பருவம், வாலிப பருவம் மற்றும் கிளப்பருவம் எய்தி முடிவில் நரைத்திரை மூப்பு பிணி
முடிவில் நாம் உயிரை இழந்து மாண்டு விடுகின்றோம். அதை ஞாபகத்தில் கொண்டு உயிர் என்ற ஒன்றுக்கு ஒரு பெருமையை நீங்கள் கவனிக்க வேண்டும், அதனுடைய சிறப்பை கவனிக்க வேண்டும். உயிர் என்றால் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. அதனுடைய உண்மையான தத்துவத்தை இங்கே கேளுங்கள். ஒரு உயிர் ஒரு உடலில் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் பல மருத்துவர்களை அணுகி அதை சரி செய்து கொள்வதற்காக நாம் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் அங்கே செலவிடுகின்றோம். அப்ப உயிர் நம்ம திரும்பி வர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்றோம். அத்தகைய நிலையில் அப்ப உயிரின் பெருமையை, மதிப்பை அந்த இடத்தில் தான் நாம் முழுமையாக காண்கின்றோம் என்றால், இங்கே அந்த உயிரைத்தான் நீங்கள் சிறுக சிறுக விரயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது வாழ்நாளில் கவனிக்கத்தக்கது. அப்படி என்றால் குழந்தை பருவம் ஒன்று, வாலிப பருவம் ஒன்று, கிளப்பருவம் ஒன்று. அடுத்து நரைதிரை மூப்பு பிணி வருவதற்கு காரணம் இந்த 3 நாடிகளும் இங்கே குறையாக இருப்பதுதான். அந்த 3 நாடிகளை சரி செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே நாடி சுத்தி என்பது மிக முக்கியத்துவமாக அமையப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நாடி சுத்தியை முறையாக குறிவிடம் கற்றறிந்து, மலசலம் என்பது பெருகுடல் சிறுகுடல் இரண்டிலேயும் தங்கி யோகத்தை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி உங்களை தூக்கத்துக்குள்ளேயும் சோம்பல் துணத்துக்குள்ளேயும் கொண்டு செல்லும். ஆகவே அந்த பெருகுடலில் சிறுகுடலில் உள்ள மலசலங்களை எப்படி வெளியே எடுக்க வேண்டும் அப்படி என்று தெரிந்து கொண்டு உடலை சுத்தம் செய்து அங்கே வளர்கின்ற உயிராற்றலை திசை திருப்பி ஏற்றி அங்கே சுழிமுனை ஸ்தானத்தில் அமர்ந்து உற்று பார்க்கும் ஒரு நிலைதான் யோகத்தின் ஒரு அருமையான நிலை. அதற்கு பேரே யோக குண்டலம் என்று பெயர். இந்த நிலையை நீங்கள் நாளும் செய்து வர ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்படி இருக்க இங்கே 22 மணி நேரம் நீங்கள் ஒரு இல்லறத்தில் குடும்ப நடத்தி உழைத்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி இதற்காக பாடுபட்டு வந்தீர்களே என்றால் 40 வயதுக்கு பிறகு அல்லது 45 வயதுக்கு பிறகு இந்த யோக பயிற்சியானது உங்களை மாற்றி அமைத்து வாழ்க்கையில் நீங்கள் புது மனிதர்களாக மாறுவீர்கள் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. புது மனிதர்கள் என்றால் யோகம் என்பது சாதாரண நிலை அல்ல. அந்த நிலையில் இருந்து சுத்தம் கண்ட வயிற்றில் வளர்கின்ற உயிரை மேலே ஏற்றி சுழிமுனை ஸ்தானத்தில் நிறுத்தி புருவ மையத்தை உற்று நோக்கும் பொழுது நீங்கள் இயற்கையினுடைய ஆற்றல் அபரிவிதமாக உள்ளே மலர்ந்து நாடி நரம்பெல்லாம் பரவி உடல் வலிமையுறும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் சிறுக 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 செய்து யோகப்படி ஏறி வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது அதனுடைய ஆற்றல் உடம்பில் எல்லா இடங்களிலேயும் நிரம்பி வழியும் பொழுது அந்த உடலின் நிலையில் இருந்து யோகத்தில் அமரும் பொழுது தன்னை மறக்கும் நிலை வந்துவிடும். அப்படி வரும் பொழுது உங்களுக்குள் முகபொலிவும் முகபாவனையும் சிறந்த சொல்லும் பரந்த நோக்கும் தானாகவே வந்தமையும். உயர்ந்த குணமும் மற்றும் பெரியவர்களை பணிந்து ஆசி வாங்கும் தன்மையும் தானாகவே வந்தமையும். இதனால் உங்களுக்கு அந்த நிலை உண்டாவதால் முன்னிருந்த நோயும் அகன்று இனிவரும் நோய்களெல்லாம் பறந்தோடி நீங்கள் புதியதோர் ஆத்மாவாக உருவெடுக்கும் தன்மை உண்டாகும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.